Hi guys, so நான் உங்க ஆஷிக் பேசுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கும் ஸோ மற்ற அப்ளிகேஷனுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 2020 தி பெஸ்ட் எடிட்டிங் ஆப்னு என்ன கேட்டிங்கன்னா, இல்லை நிறைய பேர் கேட்டிங்கன்னா மேபி யூடியூப்பில் சர்ச் பண்ணினாலும் அதுதான் கிடைக்கும். ஸோ விஎன் எடிட்டர், ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் என்னெல்லாம் ஸ்பெஷல், என்னெல்லாம் புதுசாக இருக்குது, என்னெல்லாம் ஆப் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதில் இருக்க 5 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஸோ இதுதான் இருக்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் எல்லா ஆப்லேயும் இருக்காதானே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன், ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷனுங்கிறது வந்து காமனாக எல்லா வீடியோ எடிட்டிங் ஆப்லேயும் இருக்கும். ஸோ பட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 90% மொபைல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது 11,000 to 15,000 மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்கும். பட் அதை தாண்டி ஸ்லோ மோஷனில் சில எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸ்லோ மோஷன் கரெக்ட் பண்ணுறது, ஸ்லோ மோஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுவும் நிறைய இதில் இருக்காது. வெறுமனா வீடியோ எடுக்கலாம், இல்லைனா ஃபுல் ஸ்லோ மோஷன் எடுக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு சில டிவைஸில் மட்டும்தான் ஸ்லோ மோஷன் வந்து ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 80% ஃபோனில் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து நம்ம ஃபாஸ்ட் மோஷன் ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் நம்ம வந்து ஒரு டிக்டாக்கோ இல்லைனா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒரு ரேண்டம் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு தேவைப்படுற இடத்துல, நமக்கு தேவையான இடத்துல அதை ஃபாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அதே இடத்துல ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் அ டைமில் டக்குன்னு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வேணாலும் நான் போடுறேன், சைடில் முடிஞ்சுன்னா போடுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2, ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆப்போட ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் மோஷன்ஸை பற்றி வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஸோ எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கும். ஒரு டசன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கும். இவ்வளோ தான், இத்தனை ஃபில்டர் தான் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து கஷ்டமாக நம்ம ரெடி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மேபி லைட் ரூம், ஸோ இதோட ஒரு ரெப்ளிகா மாதிரி தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைட் ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம இதுலேயும் ஒரு ப்ரீசெட்ஸை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணலாம், வீடியோ கிரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இருக்கிறதுலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டால் வீடியோ கிரேடிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது ஒரு ஃபோனில் தான். பட் நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வீடியோவாக வரும்போது. ஸோ அதுக்கான வீடியோவையும் நான் உங்களை பார்ட் 2ல் போடுறேன். வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஸோ தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா எடிட்டிங் ஆப்ஸில் வீடியோ எடிட்டர்ஸில் இல்லாத ஒரு ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேபி இன்ஷாட்லேயே கூட இல்லை. ஸோ நமக்கு ஒரு போர்ஷன் மட்டும் ஜூம் பண்ணி அந்த இடத்த ஸ்லோமோ பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிறைய ஆப்பில் கிடையாது, இன்ஷாட்லேயும் கிடையாது. ஸோ இந்த விஎன் எடிட்டர் ஆப்பில் நீங்கள் தேவைப்பட்ட பகுதியை ஒரு பாட்டை வந்து ஜூம் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் பண்ணலாம், இல்லை ஃபாஸ்ட் மோஷன் பண்ணலாம், இல்லைனா அதை கட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ஸ்க்ரீன் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த லைட்டாக ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக்குறதோ இல்லை ஃபாஸ்ட் ஆக்குறதோ ஒரு நார்மல் மோட்லேயே வச்சுருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில எடிட்டிங் ஆப்லாம் இருக்குது. பட் அதில் இருக்கும், பட் எல்லாமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சது இன்ஷாட். ஸோ இன்ஷாட்லேயே இது கிடையாது. ஸோ அதுதான் இருக்கிறது பெரிய மேஜர் பாயிண்ட். ஸோ இதில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ அது ஒன்று. ஸோ 4வது ஆப்ஷன் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா அப்படி எல்லாத்துலேயும் யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்குது அப்படின்ட்டு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் மற்ற ஆப் நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது இன்ஷாட்டில் ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதுக்காக நிறைய பேர் இன்ஷாட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சில இது வந்து வேற ஒரு எடிட்டர் இருக்கும், வைவான் நிறையா எடிட்டர் இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே கலந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே, அதாவது இன் அண்ட் அவுட் வீடியோவுக்கு ஃபோட்டோ மேபி லைட்டாக, பட் வீடியோவுக்கு தான் ப்ரொஃபஷனலாக இந்த அப்ளிகேஷன். ஸோ வீடியோவுக்கு தேவையான எல்லாமே A to Z ப்ரொஃபஷனலாக உங்கள் ஃபோனில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஎன் எடிட்டர் ஆப் தான் பெஸ்ட் சாய்ஸ். 5th திங், ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ
ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு தனி ஃபியூச்சர் இருக்கும். பட் இந்த ஆப்பில் இருக்க எல்லாமே ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் தான். இதை ஒரு ஃபீச்சராக 5th பாயிண்ட்டாக சொல்கிறீடா, இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. பட் உங்களுக்கு மேபி வீடியோ எடிட் பண்ணுறதுங்க, ஃபோன் எடிட் பண்ணி போடுறவங்களுக்கு இது மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இது மாதிரி வந்து நிறைய பேர் ஃபிலிமோரா, ஸோ இது மாதிரி நிறைய பேர் பிசியில் லேப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் 90% 19 மெனி ஆஃப் த பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல்லே ஃபோனில் ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஆப் வீன் எடிட்டர். ஸோ இதுதான் அதோட காரணம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ வழக்கம் போல தான். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்டில் பை ஃப்ரம் ஆஷிக்.